தனிகாச்சலங்கிற பெரியவருக்கு வீட்ல சரியா மதிப்பு இல்லாமலும் இருக்கு. அவங்க வீட்ல வேலை செய்ற பவானிங்கிற பொண்ணு உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னோனே, அந்த பெரியவரும் ஓகே சொல்லிட்டு வீட்லயே வச்சு அந்த பொண்ணுக்கு தாலியும் கட்டிறாரு. கல்யாணம் ஆன பவானி அங்க இருக்க மருமகள்லாம் பார்த்து என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை வாங்குனீங்க. இனிமேல் எனக்கு கீழ தாண்டி நீங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக 2 பேத்துக்கு போய் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மருமகள்லாம் மிரட்டவும் செய்றா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூமுக்கு போன பவானியும் பெரியவரையும் கட்டி பிடிக்கிறா. அப்ப நெஞ்சு வலி வந்தனால அங்கேயும் செத்து போனனால கத்தவும் செய்றா. குடும்பக்காரங்களும் பார்த்துட்டு இவர் மேல இன்சூரன்ஸ் கட்டி 2 நாள் கழிச்சு செத்துட்டோம்னா இன்சூரன்ஸ் பணம் நிறைய கிடைக்கும்னால என் புருஷனை வச்சு சம்பாதிக்க பாக்குறீங்களா அப்படின்னு உனக்கான சேர் வரும்னு இவளும் ஓகே சொல்லிட்டு அங்க இருக்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நடந்த உண்மையெல்லாம் சொன்னனால உனக்கான கமிஷன் கண்டிப்பா கொடுப்பான். இப்போ என்ன பண்றங்கிறப்ப ஹெல்த் செக்அப் கூட்டிட்டு போனோம்னா ஈஸியா மாட்டிக்குவோம். அதனால இவங்க பையன் இவங்க அப்பா மாதிரி இருக்கனால அவருக்கு வேஷம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இன்சூரன்ஸும் போடுறாங்க. அப்பதான் வீட்டுக்கு வரப்ப பவானியோட எக்ஸ்ல வரும் வீட்டுக்கு வந்துடுறான். ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சிங்கிறப்ப உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன்னு பின்னாடியே போலீஸ் துரத்திட்டு வந்துடுறாங்க. உள்ள இருக்க பாடிய போலீஸ் பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க.